தமிழ் சினிமால நெறைய தயாரிப்பாளர்கள் வந்திருந்தாலும், அந்த இடத்துல வந்து தனித்துவமா தெரியிற சில புரொடியூசர்ஸ் தான் வந்து தமிழ் சினிமால இப்ப வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதுல வந்து தனியா யூனிக்கா வந்து அதுவும் ஒரு வுமன் புரொடியூசரா வந்து தனித்து நிற்கிறதுலாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் சொல்லணும். அதுல வந்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காங்க அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஏன்னா, அவங்களுடைய புரொடக்ஷன்ல வந்த படங்கள் நெறைய படங்கள் இருக்கு. அதே மாரி அவங்க எப்படி பார்த்து புரொடக்ஷன் பண்றாங்க, அதே மாரி யங் டேலண்ட்ஸ்க்கு எப்படிலாம் வந்து வாய்ப்பு குடுக்கணுன்றதுல அவங்க எவ்வளோ தெளிவா இருக்காங்கன்றதை பற்றியும் அவங்கள பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கு. ஸோ அதுலேயும் வந்து நல்ல நல்ல தெரிய படங்களும் சரி, நல்ல ஃபேமஸான படங்களும் சரி, ரொம்ப பிளாக் பஸ்டர் ஹிட்டான படங்களும் சரி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து பிகில் என்ற படம் மூலிமா வந்து ஏஜிஎஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து அர்ச்சனா கல்பாத்தி வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து இதுக்கப்புறம் அப்பாவோட ப்ரொடக்ஷன் வந்து அவங்க தான் எடுத்து பண்ண போகிறாங்கன்றதுக்காகவும், அதே மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு இதுவாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹேண்டலிங் பண்ணுறதும் லீட் பண்ணுறதும் வந்து அர்ச்சனா தான் பார்த்துக்க போகிறாங்கன்ற மாதிரி பிகில் படத்துலேருந்தே சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பிகில் படத்துலேருந்தே அவங்க வந்து அந்த அதுவும் தளபதி அவர்களுடைய ஃபேனாக ஒரு சைடு இருந்தாலும், இன்னொரு சைடு வந்து இந்த படத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி அட்லி அவர்களுக்கு எல்லாருக்கும் சரி அந்த அளவுக்கு ஒரு ஊக்கப்படுத்தியும் சரி, அதுக்கப்புறம் வந்து யங் டேலண்ட்ஸ்க்கும் இடம் கொடுக்கணும், வருகிற வளர்கிற நடிகர்களுக்கும் இடம் கொடுக்கணும்னு சொல்லி நாய் சேகர் அப்படின்னு படம் மூலியமாக வந்து சதீஷ் அவர்கள் அதில் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து ஒரு புது நடிகருக்கு வந்து ஒரு ஆக்சுவலாக நடிகர் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த நாய் சேகர்ன்ற ஒரு படத்துக்கு வந்து டைரக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து கிஷோர் குமார் அப்படின்றவருக்கும் வந்து அவங்க வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்தார் நம்ம பிரதீப் அவர்கள். ஸோ வந்து பிரதீப் விசஸ் அந்த பிரதீப் அண்ட் வந்து அர்ச்சனா அவங்களுடைய காம்போ அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2 ஹேட்ரிக் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ சொல்கிறது வந்து டிராகன் படத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டிராகன் படத்துக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, லவ் டுடே. இந்த லவ் டுடே படம் அது வந்து அர்ச்சனா அவர்கள் தான் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. ஸோ பிரதீப் அவர்களை பார்க்கும்போதே சரி, அவங்க முன்னாடியே ஃபைன் பண்ணிட்டாங்க, ஓகே இவர் ஒரு நல்ல டேலண்ட்டு, கண்டிப்பாக இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அப்போவே வந்து அர்ச்சனா அவர்கள் ஃபைன் பண்ணது தான் வந்து இப்போ 2 ஹேட்ரிக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம். அதுலேயே வந்து இவங்க பார்த்து கரெக்டாக வந்து லவ் டுடே வந்து பண்ணாங்க. ஸோ 100 கோடி வந்து இந்த படம் வந்து எடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து 100 கோடி மேலே எடுத்துச்சு. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னா டிராகன் படமும் அதே காம்போவில் ஓகே நம்ம சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டோட அர்ச்சனா அவர்கள் வந்து பிரதீப்பை வச்சு மறுபடியும் பண்ணலான்னு சொல்லி இந்த படமும் வந்து டிராகன் படமும் சரி கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட எடுத்திருக்கு, 100 கோடி மேலே எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லும். ஏன்னா அர்ச்சனா அவர்கள் அந்த அளவுக்கு வந்து யங் டேலண்ட்ஸையும் பார்த்து வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதும், அதே மாதிரி முக்கியமாக வந்து எப்படி கலெக்ஷன் எடுக்கலாம், எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக தமிழ் சினிமாவில் வந்து யாருக்கிட்ட யார் என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை பார்த்து பண்ணலாம்னு சொல்லி அந்த அளவுக்கு அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வந்து பார்த்து பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸோ இந்த சிறப்பு நாள்லையும் சரி, அவங்கள பற்றி பேசும்போதும் சரி, உங்களுடைய கருத்துக்கள் எவே இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.